ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து முழு எபிசோடுகளையும் இலவசமாக காணுங்கள். அன்னிக்கிட்ட பேசிட்டு இருந்தேன்னு போய் சொல்லி மாட்டிக்காதீங்க. அண்ணி தூங்கிட்டாங்கன்னு எனக்கு தெரியும். நான் ஏன் போய் சொல்ல போறேன்? நான் என் ஃப்ரெண்டு கிட்ட தான் பேசிட்டு இருந்தேன். இத சொல்றதுக்கு எனக்கு என்ன பயம்? ஃப்ரெண்டா? ஆமா, ஃப்ரெண்டு தான். ஓ, நீங்க அப்படி கேக்குறீங்களா? பொண்ணுதான், போதுமா? இந்திரா, நான் அந்த அர்த்தத்துல கேட்கல. நீங்க எந்த அர்த்தத்துல கேப்பீங்க, எப்படி கேப்பீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். இந்திரா, நீ என்ன தப்பாவே புரிஞ்சுக்கிட்டே பேசுற. சரி விடு, எங்க இருக்க? ராத்திரி 10 மணிக்கு எங்க இருப்பேன்? என்னோட வீட்ல தான். அதுலயே உங்களுக்கு சந்தேகமா? இந்திரா, நீ என்ன என்ன நினைச்சிட்டு பேசிட்டு இருக்க? அவ்வளவு சீப்பானவனா கிடையாது. எங்க இருக்க? தனியா ரூம்ல தான் இருக்கியா, இல்ல பக்கத்துல மாமாத்த இருக்காங்களா? பேசலாமேன்னு அந்த அர்த்தத்துல தான் கேட்டேன். நம்பிட்டேன் கௌதம், நான் நம்பிட்டேன். நீங்க ஒண்ணு பண்ணுங்க, பேசாம நீங்க இப்ப வீடியோ கால் வாங்கல. நான் எங்க இருக்கேன், யார் கூட இருக்கேன், என்ன ட்ரெஸ் போட்டிருக்கேன், இது சேஃபான ட்ரெஸ்ஸா, என்னோட கை கால்லாம் வெளியே தெரியுதா, எல்லாமே பார்த்து தெரிஞ்சுக்கோங்களேன். எதுக்கு இப்படி போனை போட்டு கேள்வியா கேட்டுட்டு இருக்கணும்? அதுக்கெல்லாம் அவசியம் இருக்காதுல்ல. இந்திரா, நீ மறுபடியும் என்ன இன்சல்ட் பண்ணிட்டே இருக்க. நான் கேட்ட அர்த்தமே வேற, நீ புரிஞ்சுக்கிட்டு பேசுற அர்த்தமே வேற. உங்களை பத்தி நான் நல்லா புரிஞ்சுட்டு தான் பேசுறேன் கௌதம். நீங்க யாரு, உங்க மைண்ட் செட் என்ன, பொண்ணுங்களை பத்தி நீங்க எப்படி எல்லாம் நினைச்சிட்டு இருக்கீங்க, இது எல்லாமே அன்னைக்கு பார்க்லயே எனக்கு தெரிஞ்சு போச்சு. இதுக்கு மேல தெரியறதுக்கு என்ன இருக்கு சொல்லுங்க பார்க்கலாம். இந்திரா, வார்த்தையை விடாத இந்திரா. உனக்கு போன் பண்ணதே சாரி கேட்கதான். அப்படியா? அப்போ போன் எடுத்ததும் சாரி தானே கேட்டிருக்கணும். அதை விட்டுட்டு போலீஸ் மாதிரி யார்கிட்ட பேசுற, எங்க இருக்க, என்ன பண்றேன்னு தேவையில்லாதெல்லாம் பேசிட்டு இருக்கீங்க. நீ எல்லாம் ஒரு ஆளுன்னு மதிச்சு உங்ககிட்ட சாரி கேட்க போன் பண்ண பாரு. எனக்கு இதுவோ வேணும், இன்னுமோ வேணும். என் கேரக்டரை பத்தி நீயே பேசுற. முதல்ல உன் கேரக்டரை சரி பண்ணிக்கோ. எப்ப பார்த்தாலும் யார் என்ன சொன்னாலும் பதிலுக்கு பேசிக்கிட்டு எல்லாரையும் ஹர்ட் பண்ணிக்கிட்டு பொண்ணா லட்சணமா நடந்துக்கோ. பாரு பாரு பாரு, இப்ப கூட பொண்ணா லட்சணமா நடந்துக்கோன்னு தான் சொல்ற. இந்த எண்ணத்தை தான் நான் எதிர்க்கிறேன். இதெல்லாம் உனக்கு புரியவே புரியாது கௌதம். விட்டு ப்ளீஸ். கரெக்ட், உன்னை அப்படியே விட்டுருக்கணும். போய் உனக்கு போன் பண்ண பாரு, அது ஏன் தப்புதான். விட்டுடலாம், எல்லாமே விட்டுடலாம். இனிமே பேச எதுவுமே இல்ல. உனக்கு எனக்கும் செட்டே ஆகாது. அதத்தான் நானும் சொல்றேன். உன்னோட பழைய பஞ்சாங்கத்துக்கு எதிரானவனா நம்ம 2 பேருக்கும் ஒத்தே வராது கௌதம். பார்த்தோம், பேசணும், பழகணும், அதோட நிப்பாட்டிக்கலாம். சரிதான், அப்படியே நிறுத்திடலாம். எஸ், எனிவே ரொம்ப தேங்க்ஸ். நீங்க கல்யாணத்துல நிறைய ஹெல்ப் பண்ணிருக்கீங்க, அதுக்கெல்லாம் ரொம்ப தேங்க்ஸ். அப்புறம் புக் வாங்குறதுக்கு பணம் கொடுத்து ஹெல்ப் பண்ணீங்கல்ல, அதை நான் சீக்கிரமே திருப்பி கொடுத்துறேன். போன வை. உன் கூட பேசி பழகுனதுக்கு நான் ரொம்ப அவமானமா நினைக்கிறேன்.
பண்ண முடியும்? பொண்ணுதான் ஆல்ரெடி பேசி உங்க சைடு வச்சிருக்கீங்களே. அந்த பார்வதி ஜுவல்லர்ஸோட பொண்ணு வரலட்சுமி. அவளையே முடிச்சிடலாங்கிறியா? அதுதான்க்கா நம்ம அந்தஸ்துக்கு ஏத்த இடம். பிரச்சனை இருக்காது. இந்த காவியா குடும்பத்துல சம்பந்தம் பண்ணி 5க்கும் 10க்கும் பேசி கடைசியில நமக்கு தான் கெட்ட பேரு. இதெல்லாம் நமக்கு தேவையா? நம்ம தகுதிக்கு சரிக்கு சமமானவங்கன்னா அது அந்த பார்வதி ஜுவல்லர்ஸ் ஃபேமிலி தான். அவங்க பொண்ணையே பேசி முடிச்சிருக்கா. நீ சொல்றதும் சரிதான். எதுக்கு நாம இறங்கி போகணும்? நம்ம தகுதிக்கும் அந்தஸ்துக்கும் தகுந்த சம்பந்தமாவே கௌதம்க்கு பார்க்கலாம். நான் பார்வதி கிட்ட பேசி பொண்ணு பார்க்க ஏற்பாடு பண்றேன். ஹே இந்திரா, என்னை அடி உன் கால்ல விழ வச்ச. நான் அடிக்கிற ஒவ்வொரு அடியும் உனக்கு மரண அடியா இருக்கும் பாரு. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.